மட்டுமே ஆழ்மனத்தில் அங்கே வழங்கி அவர்களுடைய பிரார்த்தனை எட்டாம் கனியாக இருந்தாலும் அது எட்டுப்படி செய்வது இது போன்ற கோபங்கள் நேரத்தில் வழிபாடு நேரத்தில் சில பேருக்கு எவ்வளவோ பிரார்த்தனை செஞ்சாலும் அது கிடைக்காத நிலையிலே இருக்கிறது. ஏன்னு தெரியாது. அதெல்லாம் இந்த ஆத்மார்த்த பூஜை மூலமாக தரிசனம் செய்வதன் மூலமாக அவரவர்களுக்கு கிட்டும்படி அன்னையினுடைய அனுகிரகம் இருக்கும். இந்த ஹோமம் நடத்தப்பட்டு இந்த கலச நீரானது மெருகூட்டப்பட்டிருக்கிறது. இந்த மூலமந்திரங்கள் முழங்க மெருகூட்டப்பட்ட கலச நீரானது அங்கே தயார் நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. இது இந்த ஹோமம் நடைபெறுவது இல்லையா, இது 108 ஹோம பொருட்கள், மருத்துவ பொருட்கள், தானிய பொருட்கள், சமைச்சுக்கள் அனைத்தும் இதிலே நெய் கொண்டு நெய்யை சமர்ப்பணம் செய்து பால் தேன் திரவியம் இவ்வாறும் சமர்ப்பணம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுவே மெருகூட்டப்படுகிறது. அந்த நீராக ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு அர்த்தங்களாக விளங்குகிறது. மஞ்சள் தூள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா மங்களகரமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் பிரார்த்தனை. நெய்யை அங்கே சமர்ப்பணம் செய்கிறோம் என்று சொன்னா அந்த கோமானவர்களுடைய ஆட்சி கிடைக்க வேண்டும். இப்பெல்லாம் எவ்வளவோ காரணம் அர்த்தம் தெரியாத வழிபாடு எந்த வாழ்க்கையா சுத்துறதுனாலதான் தெரியல. இதை நான் சொல்லணும்னா நீட்டிகிட்டே போயிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு பொருளுக்கும் இளநீர் கொடுக்குறோம், குளிர்ச்சி வேணும் அப்படின்னு சொல்லி அபிஷேக பொருளுக்கும் கொடுக்குறோம், இந்த வேள்வி பொருளுக்கும் கொடுக்குறோம். ஒவ்வொன்றுமே அர்த்தமுள்ளதாக தான் நம்ம கொடுத்து அந்த மெருகூட்டப்பட்ட கலச நீரானது இங்கே தயார் நிலையில இருந்து கொண்டிருக்கிறது. இதை கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பாதி அனைத்துமே பஞ்சபூதங்களை ஒன்று சேர்த்து இங்கே அந்த சமைத்த பொருட்கள் எல்லாம் இதிலிருந்து வரக்கூடிய ஆகாயத்திலிருந்து தேவர்கள் வணங்க தேவர்கள் ஆசியோடு ஒவ்வொருவருடைய மனதிலும் உடலிலும் இந்த புகை மண்டலமாக அவரவர்களுடைய உறவுகளிலே சார்ந்து இப்படி ஒன்றை ஒன்று சார்ந்து மனிதனை செழுமைப்படுத்தும் வகையிலே வரமுறைக்கு உட்படுத்தும் வகையில இந்த யாகமானது அமைக்கப்பட்டு எத்தனையோ தீய சக்திகள் எல்லாம் எரிக்கும் விதமாக ஆட்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டிருக்கின்ற தீய கர்மாக்களை எல்லாம் விளக்கும் விதமாக இப்படி ஏராளமான ஒவ்வொருவருடைய பலனை அடையும் வகையில பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய 5 வகை இயற்கை சக்திகளை இங்கே ஒரு நேரம் மெருகூட்டப்பட்டு அப்பதான் எல்லா இடத்துலையும் காற்று இருக்குது. அந்த காற்று அதிகமாக ஃபேன் போட்டுக்கிறோம் இல்லையா, மின்விசிறி போட்டுக்கிறோம். அது போல எல்லா இடத்துலையும் இறைவன் இருந்தாலும் ஒரு இடத்திலே அங்கே ஒருங்கிணைக்கப்பட்டு அந்த சக்திகள் எல்லாம் மெருகூட்டப்பட்டு ஒவ்வொருவரையும் வந்தடையும் வகையில இந்த யாக பூஜையானது நடத்தப்படுகிறது. இது வந்தவர்கள் வராதவர்கள் யாரும் வேணும் வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் பாரபட்சமெல்லாம் கிடையாது. எல்லாருக்கான பிரார்த்தனையும் இந்த பிரபஞ்சத்திலே வாழ்கின்ற மனிதர்கள் அத்தனை பேருக்கும் உயிரினங்கள் அத்தனை பேருக்கும் இந்த பிரார்த்தனையை அன்னை நாகபராசக்தியிடம் செலுத்தி மனித இனமே செழிப்படைய வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாத பெருவாழ்வை பெற வேண்டும், இப்படி இறைவனுடைய பேரானந்தத்தையும் பரம்பொருளுடைய பெருவாழ்வையும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனையோடு இந்த யாக பூஜையானது நடத்தப்பட்டு இப்பொழுது அன்னையுடைய மூலமந்திரம் முழங்க பாதாள பத்திரகாளியம்மனுடைய மூலமந்திரம் முழங்க இந்த மகா பூர்ணாகதியானது சித்தாந்த முறையில இதுவரும் காலமும் வேதாந்தமும் சித்தர்கள்லாம் மறைபொருளாக இருக்கிறாங்க. அங்கே சித்தர்பீடம்லாம் பேசுறாங்க. அதோட சித்தாந்தமும் வேதாந்தமும் ஒரு சேர இந்த பிரபஞ்சத்திற்கு பலனளிக்க வேண்டும். சித்த பிரத்தர்கள் எல்லாம் வெளியில் வர வேண்டும். எத்தனையோ இடங்களிலே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொய்மையும் இருக்கிறது, உண்மையும் இருக்கிறது. பொய்மை ஒழிய வேண்டும், உண்மை வெளியில் வர வேண்டும் என்று அன்னை நாகபராசக்தியை பிரார்த்தனை செய்து அன்னையினுடைய பேரருடைய பெரும் கருணையோடு
ஊர்காவியானது நடத்தப்பட்டு கலச நீரானது அந்த நீரை அன்னை திருவேணியிலே சத்தியம் நிலைக்கவும் சத்திய ரூபம் மேலோங்கி வரவும் பிரபஞ்சத்திலே சத்தியம் நிலைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அந்த கலச நீரை பிரதட்சணம் செய்யப்படுகிறது. அனைவருக்கும் அருக அலங்கார தீபாவளி செய்து அருட்பிரசாதம் வழங்கப்படுகிறது. அவரவர்களுடைய பிரார்த்தனையை இந்த மகா ஊர்காவதியோடு கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு இந்த மகா ஊர்காவதி நடக்கிறது.